பூஜை வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங் பண்றதை விட சூரியன் உதயம் ஆனதற்கு பிறகு பண்ணலாம். அது வந்து கோ பூஜை ரொம்ப விசேஷம். மாதிரி ஈவினிங்ல கிரக பிரவேசம் செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் பொதுவா கிரக பிரவேசம் செய்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கோ பூஜை செய்தால் அவ்வளவு விசேஷம் அப்படின்னு சொல்லுது புராணம். அந்த நேரத்துல மாலையிலும் கோ பூஜை செய்யலாம். நம்மளுடைய ஜாதக தோஷம், கர்ம வினை அனைத்தும் நீக்கிற சக்தி இந்த கோ பூஜைக்கு இருக்கிறது என்கிறார் காஞ்சி மகா பெரியவர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஜாதகத்தில் தோஷம் இருந்தாலோ கர்ம வினைகள் இருந்தாலோ அது எல்லாம் சக்தி இந்த கோ பூஜைக்கு இருக்கிறது என்கிறார் காஞ்சி மகா பெரியவர். அதனால வந்து கோமியம் இருந்து தலையில வந்து நல்லா தெளிச்சுக்கலாம். கோமியம் வந்து தெளிக்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்முடைய தோஷங்கள் என்ன செய்யறது தெரியலங்க, பரிகாரம் என்ன செய்யறதுன்னு தெரியல, எல்லா பரிகாரம் செய்துட்டு கோவிலுக்கு போயிட்டு குரி கேட்டுட்டு இருந்தாலும் கஷ்டங்கள் போகல அப்படி சொல்றவங்க கோமியத்தை வந்து நம்ம தலையில வந்து தெளித்து கொண்டாலே நம்முடைய என்ன சொல்லுவாங்க, தலையில இருக்கிற தோஷங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீக்கிற சக்தி இருக்கு. வீட்டுல வந்து கோமியம் வந்து நல்லா தெளிக்கணுங்க. வாரத்துக்கு ஒரு நாளாவது கோமியம் தெளிக்கலாம். இப்போ சில பேர் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கோமியம் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களும் சாஸ்திரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாள் அப்பெல்லாம் எப்போ கேட்டாலும் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கோமியம் கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுப்பாங்க. இப்பெல்லாம் கோமியம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மாடுலாம் வச்சுட்டு இருக்காரு. கோமியம் கேட்டா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கேட்டா கொடுக்க மாட்டாரு. ஐயோ வெள்ளிக்கிழமை செவ்வாய் கொடுக்க மாட்டோம்மா, மகாலட்சுமிமா உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்வாரு. உண்மைதான். ஏன்னா கோமியத்தை இப்பொழுது இருப்பவர்கள் யூடியூப்ல நிறைய சாஸ்திரங்களை நல்லா தெரிந்து கொண்டதுனால் இப்ப இருக்கிறவங்க வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கோமியத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கோமியம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லைங்க, மற்ற நாட்கள் இருக்கும் இல்லைங்களா, திங்கட்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரத்திலும் வீட்டில் வந்து கோமியத்தை வாங்கி நல்லா தெளிக்கலாங்க. கோமியத்தை தெளிக்க அந்த இல்லத்தில் இருக்கும் துஷ்ட சக்திகள் இருக்கும். சில இல்லத்துல வந்து நீச்சி வாட வரும். எவ்வளவுதான் நம்ம சாம்பிராணி போட்டுட்டு வச்சாலும் மாலையில வந்து ஒரு நீச்சி நாத்தம் அடிக்கும். அது எதுக்காக வருதுன்னு யாருக்குமே தெரியாது. துஷ்ட சக்திகள் ஒரு இல்லத்தில் இருந்தால் அந்த இல்லத்தில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் சொல்லுவாங்க இல்லையா, நீச்சி நாத்தம் சொல்லுவாங்க இல்லைங்களா, பேட் ஸ்மெல் அது வந்து இருக்குமா. அந்த பேட் ஸ்மெல் வந்தாலே நமக்கு தெரிஞ்சிடுமா இந்த இல்லத்தில் துஷ்ட சக்திகள் நிறைந்து இருக்கிறது. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா லிசார்ட் போட்டு தேய்க்கிறேன், பெனால் வாசனை பெனால் கூட போட்டு தேய்க்கிறோம், இருந்தாலும் என்னன்னு தெரியலங்க திடீர்னு நீச்சி நாத்தம் அடிக்குதுங்க வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த கோமியத்தை போட்டு நல்லா தெளிச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த துஷ்ட சக்திகள் வீட்டை விட்டு ஓடிவிடும். என்னதான் தீப ஆராதனை வீட்டில் காட்டினாலும், தினம் தீபம் வீட்டில் ஏற்றினாலும், தினமும் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நல்ல ஒரு வைப்ரேஷன் உள்ள சுவாமி பாட்டை ஒலிக்க வைத்தாலும் பேட் வைப்ரேஷன் வந்து அந்த இல்லத்தில் எப்படியாவது இருக்கும். ஏன்னா நம்ம டிவி பார்க்குறோம், டிராமா பார்க்குறோம், அது நல்ல வார்த்தைகள் வராது. அதே மாதிரி நம்ம ஏதாவது நம்ம கோபம் வரோம் இல்லைங்களா, யாராவது நம்ம திட்டுவோம்,